உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த வாரத்திலிருந்து கிட்டத்தட்ட அடுத்த மாதம் மலர இருக்கின்ற புதிய மாதத்திலிருந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு வாசிப்பு மாதமாக அமைகின்ற தன்மை கருதியதாக இந்த படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியிலே பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகளை ஒரு வாசிப்பு அனுபவம் சார்ந்து உங்களிடம் தொற்ற வைப்பதை போன்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை அமைத்து கொண்டு இவ்வளவு காலமும் அநேகமாக ஒரு இலக்கிய பிரதியை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்த நிலையிலே இந்த வாசிப்பு மாதத்தை மையப்படுத்தியதாக பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் தருகின்ற அனுபவங்களை மிகச் சுருக்கமான முறையில் இந்த குறுகிய நேரத்துக்குள் இயன்றவரை அவை குறித்த ஒரு அறிமுக குறிப்பாகவோ அல்லது அதில் இருக்கிற விஷயங்கள் சார்ந்த ஒரு படித்து சுவைத்த அனுபவமாகவோ உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையில் தான் என்னிடம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 நூல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய நூல்கள், அதிலே 3 நூல்கள் என்று சொல்லலாம். ஒன்று சஞ்சிகை. அந்த வகையிலே இங்கே வள்ளுவர் வாழ்வியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சோவன்னா தேவராஜா அவர்கள் எங்கள் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி சிந்தனையோடு இயங்கினாலும் கூட எல்லோரோடும் நல்லுறவை பேணுகின்ற ஒரு நாடகத்துறை சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கிற சிறுவர் இலக்கியம் சார்ந்து காத்திரமான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவராயா சார் அவர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான முயற்சியாக இந்த வள்ளுவர் வாழ்வியம் என்ற இந்த நூல் அமைகிறது. அதுபோல இங்கே அண்மையிலே மறைந்த பண்டிதர் பரந்தாமன் அவர்கள், மறக்க முடியாத ஒரு மனிதர், இந்த மண்ணிலே தனித்தமிழ் தூய தமிழ் என்பவற்றுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பாடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் தந்திருக்கக்கூடிய தமிழர் உறவுமுறை சொல் அகராதி, சொல் வழக்கு அகராதி, ஒரு வித்தியாசமான முறையிலே தமிழர்களுடைய பழைய உறவுமுறை சொற்கள் இன்றைக்கு எங்களிடமிருந்து மருவி போய் நாங்கள் அதற்கு பதிலாக ஆங்கில உறவுமுறை சொற்களை எல்லாம் பயன்படுத்த தொடங்கியிருக்கிற வேளையிலே ஒரு தொன்மையான நிலையிலே எங்களிடம் எத்தகைய உறவுமுறை சொற்கள் இருந்திருக்கின்றன என்பதை ஒரு அகராதிப்படுத்தி ஒரு அகர வரிசை ஒழுங்குபடுத்தி அதற்குள்ளே தேடி தொகுத்து அவர் தந்திருக்கிற முயற்சி ஒரு பாராட்டுக்குரிய வித்தியாசமான ஒரு வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய நூல். அதுபோல மிக அண்மையிலே நடந்த அரச இலக்கிய விருது விழா, சாகித்ய மண்டல அந்த இறுதியாக நடந்த அந்த பரிசிலே இந்த ஆண்டுக்குரிய சிறந்த கவிதை நூலுக்கான விருதினை வென்றிருக்கக்கூடிய வேரினை நோக்கிய விழுதுகள், இணுவில் மண்ணைச் சேர்ந்த நாக சிவசிதம்பரம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய முதல் தொகுதி இது. உண்மையில் அவர் ஒரு மூத்த கவிஞராக எங்கள் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். கவியரங்க மேடைகளுக்கு ஊடாக நன்கு அறியப்பட்டவர். எந்த ஒரு இலக்கிய நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு வருகை தந்து மதிப்பளிக்கின்ற ஒருவர், ஒரு சிறந்த வாசகர், தேடலாளர், படைப்பாளி என்பதற்கு அப்பால் ஒரு மிக பிந்தி அவர் வெளியிடுகிற ஒரு தொகுதி என்று சொல்லலாம். ஆனாலும் கூட அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முதலாவது தொகுதியே அவருக்கு இந்த விருதினை பெற்று தந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலே அந்த தொகுதி தரக்கூடிய அனுபவங்கள் இவற்றுக்கு அப்பால் நாங்கள் எப்பொழுதும் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்பது சிறுவர் தினமாக அமைகின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. எனவே வாசிப்பினுடைய ஆரம்பத்தை நாங்கள் எங்கே இருந்து தொடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் சிறுவர்களை வாசிக்க வைக்க வேண்டும். எனவே அப்படி ஒரு நோக்கோடும் சிறுவர் சிறப்பிதழ் என்று ஜீவநதி சஞ்சிகை ஒரு காலத்தில் வெளியிட்ட, கிட்டத்தட்ட அது 2017ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் வெளியிட்டாலும் கூட ஒவ்வொரு புரட்டாதி மாதத்திலும் எடுத்து தட்டி பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் பொருந்தக்கூடிய பல ஈழத்தினுடைய சிறுவர் இலக்கிய தொகுப்புகள், அவற்றினுடைய பாடல்கள், கதைகள் என்று ஒரு ஈழத்து சிறுவர் இலக்கியத்தை அறிய வேண்டியவர்களுக்கான ஒரு பொக்கிஷமாக இருக்கிற இந்த சஞ்சிகை தருகின்ற அனுபவங்கள் என்று இந்த 4 நூல்கள் குறித்தான ஒரு படித்து சுவைத்த பார்வைகள் சிலவற்றை நான் உங்களோடு இப்பொழுது பகிரப்போகிறேன் மிகச் சுருக்கமான முறையில். அந்த வகையிலே முதலில் இந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டால், இந்த திருக்குறளிலே தேவராயாசர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஏற்கனவே வள்ளுவர் எங்களுக்கு தந்திருக்கிற குறட்பாக்களை எடுத்து வைத்து கொண்டு ஒரு புதுமையான முறையிலே
புதிய குறட்பாக்களை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். ஒரு புதுக்குறள் முயற்சி என்று சொல்லலாம். திருக்குறளினுடைய அந்த வெண்பா யாப்பு அந்த அந்த தலை சீர்கள் அதிலே எந்த மாற்றங்களும் இல்லாமல் அதை ஓரளவுக்கு பின்பற்றியபடி, ஆனால் சொல்ல வருகிற விடயங்கள் புதுமையான ஒரு தன்மை கொண்டதாக திருவள்ளுவர் சொன்னதை சொல்லாமல் இன்றைய சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வித்தியாசமான முறையில் சொல்வதாக இந்த திருக்குறள், இந்த வள்ளுவர் வாழ்வியம் என்ற நூல் அமைந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக நான் ஒரு குறளை சொல்லலாம். சுற்றுச்சூழலுடன் சேர்ந்தொன்றாய் வாழ்ந்தார்க்கு சற்றும் கவலை இல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவன் சொன்ன குறளை எடுத்து வைத்துக்கொண்டு, அதே பாணி அந்த அந்த குறளை வைத்துக்கொண்டு இவர் புதிதாக ஒரு விடயத்தை சொல்லுகிறார். சுற்றுச்சூழலுடன் சேர்ந்தொன்றாய் வாழ்ந்தார்க்கு சற்றும் கவலை இல. இப்படி அற்புதமாக பொதுமை படையினர் பால் நின்றார்க்கல்லால் எதிர்ப்பினிடை வாழல் அரிது என்று இன்றைக்கு தேவையான துரித உணவை மறுத்தல் என்று கூட ஒரு அதிகாரத்தை அவர் இங்கே வைக்கிறார். அதிகாரங்களை கூட அவர் மாற்றியமைத்திருக்கு. அதிகாரத்தினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. முற்றுமுழுதாக அல்ல, சில இடங்களிலே அவர் வள்ளுவர் சொன்னதையே திரும்பச் சொல்கிறார். ஆனால் சில இடங்களில் ஒரு தற்புதுமையாக இன்றைக்கு இருக்கிற சமூகத்துக்கு தேவையான பல விடயங்களை குறள் வெண்பா யாப்பு மாறாமல் அவர் எழுதி தந்திருக்கிற விடயம் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இங்கே நீங்கள் வாசிக்க உங்களுக்கு சிந்தனையை கிளறக்கூடிய பல விஷயங்கள். இங்கே அவர் இன்ப வாழ்வியல் என்று அதை பாயிரவியல், இன்ப வாழ்வியல், அறவாழ்வியல், திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பிரித்ததை கூட வித்தியாசமான முறையில் பிரித்து ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ளாலே இன்றைய சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை அவர் இங்கே பேசியிருக்கின்றார். நீங்கள் வாசித்து பாருங்கள், புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும். உண்மையில் ஒரு தற்புதுமையான முயற்சி. திருவள்ளுவரில் நாங்கள் கை வைக்க முடியாது. வள்ளுவர் சொன்னதைத்தான் திருப்பி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிற போதும், திருவள்ளுவரை ஆதாரமாக கொண்டு, திருக்குறளை மூல நூலாக கொண்டு அதிலிருந்து ஒரு புதிய நூலையே உருவாக்க முடியாது என்ற ஒரு சிந்தனை கிளறலோடு இந்த முயற்சியை அவர் செய்திருக்கிறார். விமர்சனங்கள் வரும், ஆனால் அதையும் தாண்டி அவருடைய முயற்சி பாராட்டுக்குரியது, வாழ்த்தலுக்குரியது. எனவே சமுதாயத்துக்கு தேவையான பல கருத்துக்களை குறள் வெண்பா யாப்பு வடிவத்திலே புதுமையாக சிந்தித்து வழங்கியிருக்கிற வள்ளுவர் வாழ்வியம் என்பது ஒரு புதுமையான முயற்சியாக, புதிய வாசிப்பு அனுபவங்களை தரக்கூடிய, நாங்களும் இப்படியாக குறள்களை உருவாக்க முடியுமா என்ற ஒரு படைப்பு, இன்னும் பல படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது அப்படியான ஒரு படைப்பாகத்தான் தேவராஜா அவர்கள் தந்திருக்கிற இந்த வள்ளுவர் வாழ்வியம் என்ற இந்த நூல் அமைந்திருக்கிறது. இது ஒரு நல்ல வித்தியாசமான முயற்சி. இதைத் தொடர்ந்து நான் பார்க்க இருப்பது வேரினை நோக்கிய விழுதுகள். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே கவிஞர் பத்மநாதன் சார் அவர்கள் கூட இந்த நூலுக்கான ஒரு அட்டை குறிப்பை அல்லது முகவுரை குறிப்பை தருகிற போது, 90களில் பல கவியரங்குகள் ஏறியவர் சிவா கிராமிய வாழ்க்கையை தன் கவிதையில் சித்தரித்தவராக அவரை காண்கிறேன் என்று சொல்லி இணுவில் மண்ணைச் சேர்ந்த அவருடைய கவிதை சிறப்புகளை பத்மநாதன் சார் அவர்கள் இங்கே தந்திருக்கிறார். இந்த நூல் கூட, இந்த கவிதை நூல் கூட கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்கள் இன்னுவில் கலை இலக்கிய வட்டம் அவர்கள் இந்த நூலுக்கான ஒரு நினைக்கிறேன் வெளியீட்டுரையை தந்திருக்கிறார். அதே போல இந்த நூலுக்குரிய ஒரு உரையை பத்மநாதன் அவர்கள் தந்திருக்கிறார். நயப்புரையாக இந்த நூலில் இருக்கிற கவிதைகள் பலவற்றை நயந்து பேசியிருக்கின்றார் வாழ்நாள் பேராசிரியர் இணுவில் மண்ணைச் சேர்ந்த மாயசுரன் சார் அவர்கள். இப்படி பலருடைய உரைகளோடும் கவிஞரோடு உரைகளோடும் கிட்டத்தட்ட ஒரு 57 கவிதைகள் அவர் இதுவரை எழுதி வைத்திருந்த கவிதைகளுக்குள்ளே தேர்ந்த கவிதைகளாக தொகுத்து அவர் தந்திருக்கின்றார். முதலாவது கவிதை இப்படி அமைகிறது. வாழ்வென்னும் ஆடலாக வையத்து ஆண்பன் கூடும் கோலமார் சிவனார் சக்தி கொண்டோர் நற்காட்சி போற்றி ஏழுலக அசைவுமாக என்று இந்த இறைவனோடு தொடங்கி இப்படி பல்வேறு விதங்களுக்குள்ளே இந்த கவிதைகள் நகர்கின்றன.
செந்நிறச் சேவற்கொடி வரவேற்க கோயில் மனிதன் கொள்கை விளங்கிட என்று திருவிழா பற்றிய கவிதை தொடர்கிறது. வெள்ளிகள் சிதறி வெளிச்சத்தில் போட்டியிடும், வானம் மண்ணோடு கைகுலுக்கும் என்று சொல்லி இயற்கை பற்றிய அவருடைய சிந்தனைகள் இப்படி அமைகின்றன. நிறை நிலவின் அருகிருந்து நீ ஏன் சிரிக்கிறாய் நட்சத்திரமே, நானும் நீயும் ஓர் நிலை, என் அருகில் வா என நீ கண் சுமிட்ட நான் நினைவில் மிதக்கிறேன் என்று இடைவெளி என்ற கவிதை தருகின்றார். இப்படி பல்வேறு வகையான கவிதைகள், காலத்தின் ஈழத்தமிழருடைய வாழ்வில் ஏற்பட்ட போர் வழி தந்த வாழ்வியல், அவற்றுக்கூடாக எல்லாம் பயணித்த கவிஞர் என்ற வகையிலே அற்புதமான பல கவிதைகளை அவர் இந்த தொகுப்பிலே தந்திருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் போல் இருந்தாலும் இந்த நேர அவகாசம் அதை தடுப்பதனாலே ஒரு சிறப்பான கவிதை நூல், முதல் முயற்சியாக விருது வென்று இருக்கக்கூடிய இந்த நூலை தந்த அவர் தொடர்ந்தும் இத்தகைய படைப்புகளை தர வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அதுபோல நான் ஏற்கனவே சொன்னேன், பண்டிதர் பரந்தாமன் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தமிழர் உறவுமுறை சொல் அகராதி. அதிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், அகர வரிசையிலே உதாரணமாக அக்காட்சி, அக்காத்தை, இப்படி எங்களிடம் இருந்த அந்த பழைய கால உறவுமுறை சொற்கள், அண்ணாச்சி, அத்தான், அத்தை, அப்புச்சி, அப்படி என்றால் யார் என்ற அந்த விளக்கங்கள் என்ன, இன்றைக்கு இதெல்லாம் சிறுவர்களுக்கு தெரியாது. எங்களுடைய உறவு முறைகளை அவர்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்கிறோம். பல உறவு முறைகள் மாறிவிட்டன. பல ஆங்கிலம் கலந்த உறவு முறைகள் எல்லாம் தமிழ் சூழலுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்ட போது தமிழர்களிடம் எப்படியான உறவு முறை சொற்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்று வியக்கக்கூடிய வகையிலே அகர வரிசை ஒழுங்கிலே கொப்பாட்டன், கொக்கை, கொக்காள், இன்றைக்கும் நாங்கள் கிராமங்களுக்குள்ளே பழைய மனிதர்கள் இத்தகைய சொற்களை சொல்லி உறவுகளை அழைப்பதை பார்க்கிறோம். அதனால் வியப்புக்குரிய எத்தனை சொற்கள் எல்லாம் எங்களிடம் உறவுமுறை சொற்களாக இருந்திருக்கின்றனவா என்று நாங்கள் வியக்கக்கூடிய வகையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு தேடலோடு ஒரு நினைக்கிறேன் ஒரு உறவுமுறை சொல் வழக்கு அகராதி என்ற வரிசையில் ஒரு அகராதி தன்மையாகவே இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழர் உறவு முறைகளை நாங்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சிந்திப்பவர்களுக்கு, அல்லது தமிழருடைய தனித்துவங்களை, பழமை பெருமைகளை, சிறப்புகளை மீள கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்பவர்களுக்கு ஒரு காலப்பட்டகமாக இந்த உறவுமுறை சொற்கள் இங்கே இருக்கிறது. குறிப்பாக இங்கே பின்னிணைப்பிலே சிங்கள மொழியில் உள்ள உறவுமுறை சொற்களை தமிழ் உறவுமுறை சொற்களோடு ஒப்பிட்டு கூட பல விஷயங்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு வித்தியாசமான முயற்சி. எனவே இப்படி நாங்கள் அறியாத பல உறவுமுறை சொற்களுக்கான ஒரு அகராதியாக பண்டிதர் பரந்தாமன் ஐயா அவர்கள் தந்த இந்த முயற்சி போற்றுதற்குரியது. நிறைவாக நான் இந்த ஜீவநதியினுடைய சிறுவர் இலக்கியத்துக்குள்ளே சென்றால், உண்மையில் இந்த நூல் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நூல். தமிழிலே சிறுவர் இலக்கியம் அல்லது சிறுவர்களுக்கான விடயங்கள் என்பன இன்றைக்கு முதன்மைப்படுத்தப்படுகிற ஒரு சூழலிலே வாழ்கிறோம். இந்த வாசிப்பு மாதத்தையே சிறுவர் இலக்கியத்துக்கான மாதமாக்கலாமா என்று கூட பலர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்தளவுக்கு நாங்கள் அதை சிறுவர்களிலிருந்து தொடங்க வேண்டியவளாக இருக்கிறோம் என்ற வகையிலே ஈழத்து சிறுவர் இலக்கியங்கள், அவற்றின் மீள்பதிப்புகள், அவற்றை வாசிக்க வைக்கும் செயற்பாடுகள் பெருக வேண்டும் என்ற நோக்கிலே தான் ஒரு காலத்திலே ஜீவநதி இந்த சிறுவர் சிறப்பிதழை வெளியிட்டிருக்கிறது. இதில் யாழ்ப்பாணன் அவர்களினுடைய ஒரு சில கவிதைகளை சொல்லி நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் எண்ணுகிறேன். நேரம் இருந்தால் தொடர முடியும். குழந்தை கவிஞர் யாழ்ப்பாணன் சிவக்கொழுந்து அவர்கள், அவருடைய கவிதைகள் நிறைய இருந்தாலும் இன்னும் அவை தொகுக்கப்படாமல் இருப்பது ஒரு தொகுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் எப்பொழுதும் பாடுகின்ற ஒரு பாடல், ஆட்டுக்குட்டி எந்தன் குட்டி அருமையான சின்ன குட்டி ஓட்டமோடி வந்துடுவாய் உனக்கு முத்தம் தந்திடுவேன். அந்த எதுகை மோனை ஓசைகளோடு இந்த சிறுவர் இலக்கியங்கள் ஒரு காலத்திலே விலங்கு, பறவை போன்றவற்றுக்கூடாக எல்லாம் எப்படி எங்கள் மனங்களுக்குள்ளே நல்ல விழுமியங்களை விதைக்கக்கூடிய வகையிலே சிறுவர்களினுடைய மனதிலே சின்ன வயதிலேயே உயிர்கொலை கூடாது, பிராணிகள் மீது அன்பு செலுத்த வேண்டும், உன்னை போல் மற்ற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற விடயங்களையெல்லாம்
இந்த பாடல்களுக்கூடாக நாங்கள் சிறார்களிடம் விதைத்தோம். அது ஒரு காலம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சிறார்களுக்கு இந்த பாடல்கள் தெரியுமா? அல்லது வருங்கால சிறார்கள் இதை படிப்பார்களா என்ற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. எனவேதான் நண்டின் காலை ஒடிக்காதே, நாயை கல்லால் அடிக்காதே, வண்டை பிடித்து வருத்தாதே, வாயில் பிராணியை வதைக்காதே என்று ஜீவ இரக்கம் சார்ந்த பாடல்களை கூட அவர் எமக்காக தந்திருக்கிறார். ஈழத்தை பொறுத்தவரை சிறுவர் இலக்கியங்கள் படைத்த பலர், வித்துவான் வேந்தனார் உட்பட, மலையகத்தைச் சேர்ந்தவர்கள், கிழக்கு மாகாணத்திலே மாஸ்டர் சிவலிங்கம் உட்பட பலரை நாங்கள் சொல்ல முடியும். சோமசுந்தர புலவரை மறந்துவிட முடியாது. இப்படி ஒரு மிக நீண்ட வரலாறும் அவர்கள் படைத்து விட்டு போன சிறுவர் இலக்கிய படைப்புகளும் நம்மிடம் இருக்கும்போது மீண்டும் நாங்கள் அவற்றை எடுத்து சிறுவர்களுக்கான அந்த கதைகளை, அந்த பாடல்களை மீட்டு கொண்டு மீளவும் அவர்களை இந்த வாசிப்பு மாதத்திலே ஒரு வாசிப்பு பண்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு மீண்டும் இந்த தொடருகின்ற வாசிப்பு மாதத்தின் அடுத்து வருகின்ற படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.